தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று இடையிடையே மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ள நிலையில் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தியாகராஜபுரம், செம்பரம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் மழை பெய்த நிலையில் முறையான வடிகால் வாய்க்கால் வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் இதுபோன்ற அவலங்களை சந்திப்பதாக வேதனையுடன் தெரிவித்த விவசாயிகள் நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் நானும் டெல்டாக்காரன் தான் என்று கூறும் முதலமைச்சரின் கண்களுக்கு இதுபோன்ற அவலம் தெரியாதா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகை மாவட்டத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். லால்குடி பகுதியில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை கொண்டு சேர்த்தனர். ஆனால் விடிய அரசின் வேளாண் துறை அதிகாரிகளோ வழக்கம் போல் நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் வைக்க கூறிய நிலையில் நேற்று பெய்த மழைக்கு நெல் மூட்டைகள் நனைந்து சேதமாகியுள்ளது. எழுதாத பேனாவிற்கு சிலை, வெற்றி விளம்பரத்திற்காக மக்கள் பணம் விரயம் போன்றவற்றை செய்யும் விடிய அரசால் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை கூட அமைக்க முடியாதா என்றும், நானும் டெல்டாக்காரன் என்று விவசாயிகளை சந்திக்கும் போது கூறும் முதலமைச்சர் அதன் பின்னர் அவற்றை மறந்து விடுகிறாரா என்றும் விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.